பைத்தியம். செலவு பண்ணாமல் இதை பத்திரமா அவளோட லக்கி நோட்டாக இது இருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், உனக்கு தான். இப்படி ஹாய், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு vlogலாம் எனக்கு தெரியாது, நானும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். சரி, தமிழ் நியூங்கிறப்போ ஒரு புதுசாக ஒரு vlog போடல. இது வரைக்கும் ஷார்ட்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன், ஆனால் vlog இது வரைக்கும் நான் இதுமாதிரி போடுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது, எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. சும்மா ரேண்டமாக ஒரு 4-5 வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம். சாமி கும்பிடும் போது ஒரு 4-5 வீடியோஸு, அதுக்கப்புறம் சமைக்கும் போது கொஞ்சம் வீடியோஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு சும்மா ரேண்டமாக பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். அது ஒரு ப்ராப்பர் vlog வீடியோவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நான் போக போக ஒரு ப்ராப்பர் vlog வீடியோ என்னோட சேனல்ல போடுறேன். இப்படிதான் நம்ம ஏதாவது புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது சில தடங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். அதுக்கு பயந்துட்டுலாம் நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. நானே பயந்துதான் vlog போடுறேன். ஏன் பயம்னா எனக்கு போட தெரியாது, vlog போட தெரியாது. அதனால நான் போடுறேன். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நான் போக போக கத்துக்கிட்டு என்னெல்லாம் ஒரு அளவுக்கு ப்ராப்பரா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். இந்த சவுண்டை நான் எப்படியாவது குறைக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். பைத்தியம். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். இது கனி காணுதலுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க். நைட்டே இந்த கனி காணுதலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டு மறுநாள் காலையில இதுல கண் முழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா குறைவில்லாத செல்வம் கிடைக்கும். குச்சிச்சு வாங்கி வரல, கேரா இருக்குதான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸ்ட்ரைட்டா லஞ்சு சாப்பிடுவோம். ஆனா ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் சாப்பிடுவோம், வாழைப்பழம் சாப்பிடுவோம். நம்ம ஹிந்துஸ்ல எல்லாம் அது ஒரு கணக்கு இல்ல. என்ன கணக்குன்னா உப்பு போடாம சாப்பிடணும், காரம் இல்லாம சாப்பிடணும். இது முருங்கை பொடி. பாப்பாக்கு தோசை ஊற்றி அது மேல ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே தெரியாது, எனக்கு எங்க மாமியார் தான் செஞ்சுருக்காங்க. இதோட ரெசிபி எனக்கு தெரியாது. வேற ஒரு நல்ல யூடியூப் சேனல்ல யாருன்னா போட்டு வச்சிருப்பாங்க, அங்க போய் பாருங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். மங்களம் பொங்க மிதக்குது. வா இல்ல பெஸ்ட். புச்சி எடுத்துற போற, அது வேற. செலவு பண்ணாமல் இதை பத்திரமா அவளோட லக்கி நோட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். எப்போவுமே இந்த நோட்னால அவளுக்கு இன்னுமே நல்லா காசு சேரணும், லைஃப்பில் நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு கொடுக்குறேன். இதை செலவு பண்ணாமல் பத்திரமா இருக்கணும். உட்காந்துட்ருக்கா.
இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமா உனக்கு தான். இப்படி இதை வந்து நீ செலவு பண்ணாம பத்திரமா வச்சுக்கணும். இந்த காசு நீ எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கியோ இது உன்னோட லக்கி மணியா மாறும். உனக்கு இன்னும் நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கும். எந்த சுச்சுவேஷன்லயும் அந்த 30,000த்துல 300 ரூபாய் செலவு பண்றேன்னு ஒரு கதை விட்டியே, அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்லயும் இதை நீ செலவே பண்ணக்கூடாது. இது வந்து உன்னோட லக்கி மணி. நீ வந்து உன்னோட பேக் கேஸ்ல கூட வச்சுக்கோ. உனக்கு இன்னும் நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கும். தேங்க்யூ. போய் மாமா செஞ்ச முக்கணி இனிப்பு போய் செய் போ. ஷெஃபா அந்த வேலையாச்சும் செய் போ. எப்படி செய்ய சொன்னாலும் செய் போ. முக்கணி இனிப்பாமே ஏதோ புதுசாக ரீல்ஸை பார்த்து நான் யார் இது? ஐயோ நீயும் இருக்கியே நைட்டியோட. இதை பார், இந்த புடவையே எப்போ நான் கட்டி தூக்கி எறியலான் இருக்கேன் நான். பட்ட மாட்டேன் நான். ஏந்திரு. பட்ட மாட்டியா நாம மாட்டியாடு. அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நேற்று குத்துறாதா பாரி வள்ளல் மாதிரி. இப்போ இதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல போட்டால் உன் தங்கச்சி பார்த்துருமே, என்ன பண்ணுவேன்? நான் பேசுறது மட்டும் கட் பண்ணிட்டு போட்டேன். நிறைய பணம் சேரணும்னு வேண்டிக்கிட்டே மடிச்சு வை. சரி சரி, நீ கொடுத்துருக்கல. அவ்வளோ நம்பிக்கையா? செலவே பண்ணக்கூடாது. அந்த காயினும் அது உள்ளே வை. பாய். இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம்.